அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அயலக தமிழர்களுடன் முதலமைச்சர் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். உலகில் வாழ்கின்ற 142 நாடுகளில் உள்ள தமிழர்களை ஒருங்கிணைக்கும் வழியாக தமிழ்நாடு அரசு வேர்களை தேடி என்ற ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக உலகில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு சங்கமாக உருவாக்க தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாட்டின் கலாச்சார உறவுகளை மேம்படுத்தும் வேர்களை தேடிய திட்டத்தின் கீழ் இன்று தமிழக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் தென்னாப்பிரிக்கா, உகாண்டா, மேலும் பிஜு, இந்தோனேசியா, மொரிஷியஸ், ஆஸ்திரேலியா, மாலத்தீவு, கனடா, மியான்மர், மலேசியா, இலங்கை, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பல குழுக்களை தற்போது இன்று முதல் அவர்கள் சுற்றுலா மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதற்காக 10 பேர் கொண்ட இந்த குழுவிடம் தற்போது புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார். அதே போல கிட்டத்தட்ட இந்த நாடுகளைச் சேர்ந்த 100 பேர் அயலக தமிழ் இளைஞர்களுடன் குழு பயணம் எடுத்துக் கொள்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் இந்த குழுவானது சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 142 நாடுகளில் தமிழர்கள் வாழ்கிறார்கள். அவர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு இந்த வேர்களை தேடி என்ற ஒரு நிகழ்வை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அவர்களை இங்கு அழைத்து வந்து தமிழகம் முழுக்க கலாச்சாரத்தை பேணி காக்கும் பல்வேறு இடங்களை அழைத்து சென்று இங்க இருக்கிற புராதன சின்னங்கள், அதே போல கோவில்கள் உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு தங்கள் முன்னருடைய கலாச்சாரத்தை பேணி காக்கும் வகையில் எடுத்துச் சொல்கின்ற வகையிலும் இந்த நிகழ்ச்சியான தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது முதலமைச்சர் அவர்கள் திட்டத் துவங்கி வைக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.